ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பிரைஸ்லால். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், 2-3 நாளா நான் வர்ஷாவை பத்தி வீடியோ போடல. ஸோ இன்னைக்கு வர்ஷாவை பத்தி வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம் வர்ஷாவை பத்தி. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சாங் ஒன்று பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ எல்லாரும் ஃப்ரீயா இருக்கீங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். கொஞ்சம் கோல்டா இருக்கிறதுனால அப்பப்போ தொண்டை கட்டிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கோல்டு சரியாகணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ஸோ என்னதான் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணாலும், என்னதான் டேப்லெட் எடுத்துக்கிட்டாலும் சீக்கிரமா சரியாக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் நாட்டு வைத்தியம் ஏதாச்சும் தெரிஞ்சா சொல்லுங்க. ஸோ நான் செய்யறேன். ஸோ பாடலாம் வாங்க. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை என்று யாரை பாடுவேன் இசையா, உந்த அன்பு உள்ளம் பொங்குதே இசையா, உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்களித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்களித்தீர். திசை கேட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீர். திசை கேட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை என்று யாரை பாடுவேன் இசையா, உந்த அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா, உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். உமது கோலும் உம் தடியும் உண்மைய என்னையும் தேற்றிடுதே. உமது கோலும் உம் தடியும் உண்மைய என்னையும் தேற்றிடுதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை என்று யாரை பாடுவேன் ஏசையா, உந்த அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா, உந்த அன்பு உள்ளம் பொங்குதே, எந்த உள்ளம் பொங்குதே. ஆமென். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எத்தனை பேருக்கு இந்த சாங் தெரியும்? ஸோ கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து பழைய சாங்கெல்லாம் பாடுறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா, என்னுடைய அப்பா என்னன்னா என் அப்பா வந்து பாத்தீங்கன்னா அவர் நல்லா பாடுவாரு. ஸோ நல்லா பாடுவாங்க. அவங்களுக்கு வந்து மியூசிக் தெரியுன்றதுனால ஸோ அவங்க நல்லா ராகமா எடுத்து பாடுவாங்க. இந்த பழைய சாங் எல்லாமே எங்க அப்பா சொல்லி கொடுத்ததுதான். அவர் எப்பவுமே நாங்க ப்ரேயர் பண்ணும்போது கூட வந்து உட்கார்ந்துப்பாரு. முன்னாடி எல்லாம் உட்கார மாட்டாங்க, இப்போ வந்து உட்கார்ந்துப்பாங்க. ஸோ உட்காந்துட்டு என்னன்னா அந்த பழைய சாங், அவருக்கு இந்த இப்போ புதுசா வர சாங் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? அப்ப என்ன பண்ணுவாருன்னா, பழைய சாங் கீர்த்தனை சாங் எடுத்துன்னு வர சொல்லிட்டு, புக் எடுத்துன்னு வர சொல்லிட்டு, ஸோ பழைய சாங் எல்லாமே சொல்லி கொடுப்பாரு. எனக்கும் இருக்கட்டும், குழந்தைங்களுக்கும் இருக்கட்டும். ஸோ இந்த பழைய சாங் பாடுங்க, இதெல்லாம் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும், அப்படி பாடணும். நாங்க அதுல ஏதாச்சும் ஒரு குட்டியா மிஸ்டேக் பண்ணா கூட, ராகம் சரியா வரலன்னா கூட உடனே அவர் வந்து பாடி இப்படி பாடணும் அப்படி பாடணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பழைய சாங் எல்லாமே பாடுறேன்னா அதுக்கு எங்க அப்பா கொஞ்சம், எனக்கு கொஞ்சம் இல்ல நிறையவே அவர் காரணம். ஸோ அவரு அவரு சொல்லி கொடுத்துதான் நான் சில பழைய சாங்ஸ் எல்லாமே கத்துக்கிட்டேன். ஸோ இனிமே வந்து பழைய சாங் வந்து நான் அவர் கத்து கொடுத்த சாங் எல்லாமே நான் உங்களுக்கு பாடுறேன், என்னென்ன சாங் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு, சரிங்களா?
சோ இப்ப வர்ஷா பத்தி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வர்ஷா பத்தி வந்து பாத்தீங்கன்னா, அவ எப்படி படிச்சா, 10th எப்படி பாஸ் பண்ணா, சோ அவளுக்கு எப்படி ஞானஸ்தானம் குடுத்தாங்க. சோ ஞானஸ்தானம் குடுத்ததுக்கு அப்புறம் அந்த என்ன பேர் வச்சாங்க, அந்த பேருக்கு என்ன மீனிங் சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் வரையும் பார்த்தோம் இல்லையா? சோ அதுக்கு நடுவுல ஒரு விஷயம் நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் வர்ஷாவுடைய லைஃப்ல. அது வந்து நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். சோ எனக்கு அவங்கள பத்தி நினைக்கும் போது தான் ஞாபகம் வந்தது. என்ன விஷயம்னா, அவ 10th ஃபெயில் ஆனா இல்லையா? அப்போ வந்து ஒரு விஷயம் நடந்தது. என்ன விஷயம்னா, அவ ஸ்கூல் படிக்கும்போது அவங்க அப்பா கூட இருப்பா. ஸ்கூல் லீவு அந்த மாரி எல்லாம் வரும் இல்லையா? ஆனுவல் லீவு, சோ 10 டேஸ் லீவு, ஃபெஸ்டிவல் லீவு இந்த மாரி எல்லாம் வரும்போது அவங்க அம்மா கூட போயிருப்பா. அந்த மாரி டைம்ல என்னாச்சுன்னா 10th ஃபெயில் ஆன உடனே, சோ அப்போ லீவு தானே இருக்கும். அப்போ அவங்க அம்மா கூட போகும்போது என்னாச்சுன்னா, ம் இந்த இது ஜாதகம், ஜோசியம் எல்லாம் பார்ப்பாங்க இல்லையா? சோ அந்த மாரி ஒரு 2 பேர்கிட்ட வந்து அவங்க அம்மா வந்து பார்த்தாங்க. என்ன ரீசனுக்காக பார்த்தாங்கன்னா, இவ அந்த மாரி ஃபெயில் ஆயிட்டாளே, சோ பாஸ் பண்ணுவாளா? அந்த மாரி நம்ம லைஃப் இப்படி இருக்கே, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, என்ன இருந்தாலும் அப்ப வந்து கிறிஸ்டியனா இருந்தாலும் சரி, அப்ப வந்து அந்த அளவுக்கு வந்து இந்த மூட நம்பிக்கை இப்ப கூட இருக்கு. சோ சில பேருல நெறைய பேர பார்க்குறாங்க. இருந்தாலும் வந்து அந்த டைம்ல வந்து கிறிஸ்டியன்ஸ் வந்து இந்த ஜாதகம் பார்க்கறது, ஜாதகம் பார்த்து பேர் வைக்கிறது, சோ இதெல்லாம் வந்து செய்ய மாட்டாங்க அவ்ளோ. இப்போ வந்து நெறைய பேர் அந்த மாரி செய்யறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஜாதகம் பார்க்கறது, ஜாதகம் பார்த்துட்டு பேர் வைக்கிறது அந்த மாரிலாம் வந்து செய்ய மாட்டாங்க. ஆனா முன்னாடி எல்லாம் வந்து செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. சர்ச்சுக்கும் போவாங்க, அந்த ஜாதகம் பார்க்கறது இந்த மாரி எல்லாம் வந்து செய்வாங்க. அந்த டைம்ல என்னாச்சுன்னா, வர்ஷாவுக்கும் அந்த மாரி அவங்க அம்மா செஞ்சாங்க. என்னன்னா, ஒரு முஸ்லிம் அண்ணா வந்தாங்க. அவங்களும் வந்து இந்த குறி சொல்றவங்க தான். சோ அவங்க கிட்ட வந்து படிப்பு வருமா இல்லையான்னு கேட்டாங்க. அவரு சொல்லிட்டாரு, "படிப்பு அவ்வளவுதான் 10த்தோட கட்டு. இதுக்கப்புறம் அவங்க படிக்கவே மாட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னொரு லேடி வந்து அந்த கிளி வச்சுட்டெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா? சோ அவங்க வந்தாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, "கல்யாணமே ஆகாது. நாகப்பாம்பு தோஷம் இருக்கு. நாகப்பாம்பு வாயில இது ஏதோ என்னது தாலி இருக்கு. சோ இதனால வந்து மேரேஜ் ஆகாது, படிப்பு வராது." இப்படி அப்படின்னு என்னென்னவோ சொன்னாங்க. அப்ப வர்ஷாக்கு வந்து கோவம் வந்துட்டு என்ன சொன்னாலாம், "நீங்க யாரு சொல்றதுக்கு? நீங்களும் மனுஷங்க தான், நானும் மனுஷன் தான். சோ நீங்க எப்படி சொல்லலாம்? நீங்க சொன்னா நடக்கும்னா, அப்ப உலகத்துல எல்லாமே நீங்க சொல்லி தானே நடக்கணும். அப்ப கடவுள்ன்னு எதுக்கு இருக்காங்க? கடவுள் இல்லாம எப்படி நீங்க சொல்ல முடியும்? உங்கள தாண்டி ஒரு விஷயம் இருக்குல்ல. கடவுள்ன்னு ஒருத்தர் இருக்காருல்ல. அவரு பார்த்துப்பாரு. அவரெல்லாம் எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாரு. அவரு என்ன படிக்க வைப்பாரு. நீங்க யாரு என்ன பத்தி சொல்றதுக்கு? உங்களுக்கு என்ன தெரியும்? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டான்னா, அவங்க கிட்டயே சண்டை போட்டாளாம். அவரு என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த சின்ன பொண்ணு இப்படி எல்லாம் பேசுது. கடவுள் இருக்காரு. இருந்தாலும் வந்து சில விஷயம்லாம் வந்து நாங்களும் சொல்றது நடக்கும். நாங்க நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு பாருங்க. அப்படி இப்படின்னு அவர் பங்குக்கு அவரு பேசியிருக்காரு. இவ என்ன சொல்லிட்டான்னா, நீங்க உங்க அட்ரஸ குடுங்க. எனக்கு என்னெல்லாம் நடக்குது நான் பாஸ் பண்றேன்னா, நான் எனக்கு கல்யாணம் ஆகுதா எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்றேன். உங்களுடைய அட்ரஸ குடுங்க. அப்படி இப்படின்னு சண்டை போட்டாலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா பாத்தீங்களா, என்னதான் வந்து பாத்தீங்கன்னா, குறி சொல்றவங்க இருந்தாலும் சரி, அந்த முஸ்லிம்ஸ் அவங்க வந்து குறி சொல்லுவாங்க சில பேரு. ஹிந்துஸ்லயும் குறி சொல்லுவாங்க. சோ இவங்க எல்லாம் வந்து என்னதான் சொன்னாலும் சரி, ஜாதகம் சரியில்லை, அது சரியில்லை, தலையெழுத்து சரியில்லை, வாழ்க்கை சரியில்லை, கல்யாணம் ஆகாது, படிப்பு வராது, என்ன சொன்னாலும் எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தர் இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அவருதான் ஏசப்பா. சோ அவரு சொன்னா மட்டும்தான் சரிங்களா? என்ன அந்த உலகத்தை படிச்சது அவரு. அவருக்கு தெரியும் தாயின் கர்ப்பத்துல பேர் சொல்லி அழைத்த கர்த்தர் இல்லையா? சோ நம்ம கரு உருவாகறதுக்கு முன்னாடியே நம்மள கண்டவர் அவரு. சோ அவருக்கு தான் நம்மள பத்தி எல்லாமே தெரியும். அவருக்கு நம்மளுடைய A to Z வந்து அவருடைய உள்ளங்கையிலே இருக்கு. சோ அவரு சொன்னா அது நம்பலாம். மனுஷங்க நம்மளே வந்து சொல்லிக்கிட்டா என்ன நடக்கும்? நான் இப்ப உங்களுக்கு எதனா சொன்னா நடக்குமா? இல்ல நீங்க எனக்கு எதனா சொன்னா நடக்குமா? ஆண்டவர் சொல்லணும். எதா இருந்தாலும் அவருடைய சித்தம் இல்லாம நம்மளால ஒரு அணுவும் அசைக்க முடியாது. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உண்மை. சோ வர்ஷாவுடைய லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா, மனுஷங்க, ஜாதகக்காரங்க, குறி சொல்றவங்க யார் என்ன சொன்னாலும் சரி, அவங்க சொன்னது எதுவுமே நடக்கல. அவ சொன்னா பாருங்க, கடவுள் இருக்காரு. அவரு பார்த்துப்பாரு. அவரு எல்லாமே செய்வாருன்னு அங்க ஒரு சண்டைய போட்டா பாத்தீங்களா? அதுதான் உண்மை. அந்த சண்டை தான் உண்மை. கடவுள் இருக்காரு. வர்ஷா 10த்தும் பாஸ் பண்ணிட்டான். 12த்தும் பாஸ் பண்ணிட்டான். டிப்ளமோவும் பாஸ் பண்ணிட்டான். அது இல்லாம சிஸ்டம் ஒர்க்கும் வந்து பாத்தீங்கன்னா, சிஸ்டம் சம்பந்தப்பட்ட படிப்பையும் பாஸ் பண்ணிட்டான். சோ டிகிரியும் பாஸ் பண்றா. சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, அவ படிச்சதுதான்
எல்லாமே அவங்க 10th படிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த 10th தாண்டி இவ்வளவு விஷயமும் படிக்கிறதுக்கு யாரு ஹெல்ப் பண்ணாங்க? அவளுக்குள்ள இருந்த ஆண்டவர். ஆண்டவர் மேல வச்ச அவளுடைய விசுவாசம். சோ ஏசப்பா வந்து என்ன படிக்க வைப்பாரு. நான் படிக்கதான் போறேன். சோ நீங்க வேணா உங்க அட்ரஸ குடுத்துட்டு போங்க. நான் படிச்சுட்டு வந்து நான் என்ன படிச்சேன்னு சொல்றேன்னு சொன்னா பாத்தீங்களா? அதுதான் நடந்துச்சு. சோ அவ எல்லாமே படிச்சா. சரிங்களா? இன்னும் அதுக்கு மேலயும் அவளை படிக்க வச்சிருந்தாலும் அவ படிப்பா. சரிங்களா? சோ அந்த மாதிரி அவ நல்லாவே படிச்சா ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அவளுக்கு வந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லைனாலும் அவளா வாலண்டரியா வந்து ஒரு கோர்ஸும் ஜாயின் பண்ணி என்ன படிச்சா பெனிஃபிட், எப்படி சேர்ந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவளா ஒரு தேடி கண்டுபிடிச்சு ஏதோ அவளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவ படிச்சா ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இன்னொரு விஷயம், கல்யாணமே நடக்காதுன்னு சொன்னவங்களுக்கும் முன்னாடியும் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணமும் நடந்துச்சு. ஸோ வர்ஷாவுக்கு மேரேஜும் ஆச்சு, குழந்தைங்களும் இருக்காங்க. ஸோ அவளுடைய லைஃப் பாத்தீங்களா, என்னதான் குறி சொல்றவங்க என்னதான் இருந்தாலும் அவங்க எல்லாம் மனுஷங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மனுஷங்களை வந்து அவங்க சொல்றது எல்லாமே எதுவுமே நடக்காது, ஏசப்பா சொல்லணும். அதனாலதான் வந்து நீங்க சில பேரெல்லாம் வந்து நினைப்பாங்க, ஐயோ டைம் சரியில்லை, சோ இது அப்படி அவங்க இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, சோ இவங்க இப்படி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஏசப்பாவை நம்புங்க. உங்களுக்கு என்ன தேவைன்னாலும் சரி, எது நடந்தாலும் சரி. உங்க லைஃப்ல கஷ்டமே இருக்கா, ரொம்ப என்னதான் ஜெபம் பண்ணாலும் என்னதான் பண்ணாலும் நம்ம வாழ்க்கையில இதுதான் நடந்துட்டே இருக்கு, எதுக்கு நம்ம ஜெபம் பண்ணோம், எதுக்கு அப்படிலாம் யோசிக்காதீங்க. சோ என்னதான் கஷ்டமே வந்தாலும் எங்க ஏசப்பாவுக்கே வந்து பாத்தீங்கன்னா உண்மை உள்ளவர், எந்த பாவமும் செய்யாதவர், அவரு உலகத்தையே உண்டாக்கினவர். அவருக்கே நிறைய கஷ்டம் வந்துச்சு, அவரையே சிலுவையில அறையிலையா. சோ அவருக்கே அவ்வளவு கஷ்டம் வந்துச்சு, அவருடைய பிள்ளைங்க நம்மளுக்கு எதுவும் கஷ்டம் வராதா? சோ நம்மளுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும், என்ன வியாதி வந்தாலும், என்ன வறுமை வந்தாலும் ஏசப்பா எல்லாத்தையும் நீக்கிடுவாரு. ஞானிக்கு மேலாக சோதிக்கப்பட்ட ஒரு நாளும் விட மாட்டாரு. சரிங்களா? சோ அதே மாதிரி சோதனையை சகிக்கிற மனுஷனும் பாக்கியவான்னு சொல்லியிருக்காரு. நம்மளுக்கு கஷ்டம் வந்தாலும் நம்மளுக்கு சகிச்சு ஆண்டவர் மேல இருக்கிற அந்த விசுவாசத்தை விடாம நம்ம நம்பிக்கையா இருந்தோம்னா சோ கண்டிப்பா நம்ம வந்து பாக்கியவானதான் இருப்போம். நம்மளுக்கு இந்த உலகத்துல கஷ்டப்பட்டாலும் பரலோகத்துல ஆண்டவருடைய ஏசப்பாவுடைய பாதத்துக்கு கிட்ட நம்ம வந்து போற அந்த ஒரு ஸ்லாக்கியம், அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கும். ஆண்டவருடைய மடி மேல உட்காந்துட்டு கூட நம்ம சந்தோஷமா இருக்கலாம், ஆபிரகாம் மாதிரி. சரிங்களா? சோ கஷ்டம் வந்துருச்சு, கவலை வந்துச்சு அப்படியெல்லாம் வந்து சோர்ந்து போகாதீங்க. வர்ஷாவுக்கு நடந்த மாதிரி அவ வந்து ஃபெயில் ஆனாலும் அவளுக்கு இது நடக்காது அது நடக்காது அவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளுக்கு நடுவுல படிச்சா, கல்யாணமும் பண்ணா, குழந்தையும் இருக்கு. சோ ஹாப்பியாவும் தான் இருக்கா. அவ லைஃப்லயே வந்து பாத்தீங்கன்னா கஷ்டம் வரும், எல்லாமே வரும். ஆனாலும் அதை தாண்டி போக ஏசப்பா அவளோட இருக்காரு. அதுதானே வேணும். ஏசப்பா வந்து நம்மளோட இருந்துட்டா நம்ம எப்பேற்பட்ட இதையும் நம்ம தாண்டி போயிடலாம். சரிங்களா? ஸோ டோன்ட் வரி ஃப்ரெண்ட்ஸ், பயப்படாதீங்க. ஸோ ஏசப்பா நம்புங்க, விசுவாசமா ஜெபம் பண்ணுங்க. என்ன வேணும்னாலும் அவர்கிட்ட கேளுங்க, அவர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. அவர் எல்லாமே நம்மளை பார்த்துப்பாரு. ஸோ வர்ஷாவுக்கு உதவி செஞ்ச மாதிரி எனக்கு உதவி செஞ்ச மாதிரி உங்களுக்கும் ஏசப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க, பார்த்துப்பாங்க. ஸோ எல்லாமே அவர்கிட்ட ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ வர்ஷாவை பத்தி இப்போதைக்கு இன்னைக்கு போதும். ஸோ நாளைக்கு வர்ஷாவை பத்தி சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? பாய், குட் நைட்.